அந்த நிலையில் இருக்கிற போது தான் அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்றார் என்றால், இந்த அரசு காவல்துறையின் மீது அவருக்கு விசாரணையின் மீது ஒட்டுமொத்த நம்பிக்கை இல்லை. அப்ப இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்க வேண்டியது யார் என்று சொன்னால் இந்த காவல்துறை. இந்த காவல்துறையை நிர்வகிப்பது யார் என்று சொன்னால் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்ப இவர்கள் இருவரும் சரிவர இறந்தவரின் குடும்பத்திற்கு நம்பிக்கையை, விசாரணை சீராக சரியாக போகிறது என்கின்ற எண்ணத்தை கடத்தாததின் விளைவு அவர் அந்த மனுவை போட்டு சிபிஐ விசாரணை கேட்கிறார். இதுல நீங்க ஏன் சரிப்பா எங்க மேல நம்பிக்கை இல்லையா, நீங்க சிபிஐ வச்சு விசாரிச்சுக்கோங்கன்னு ஃபைலை கொடுத்துட்டு அப்படியே போயிட வேண்டியதானே? ஏன் அதுல போய் இவ்வளவு ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு இந்த இந்த என்கொயரியில் இந்த இதுல ஏன் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? சிபிஐ விசாரணை ஏன் திமுக அரசு எதிர்க்க வேண்டும்? அதுதான் சொல்றேன் சார். அதாவது நீங்க ஒரு என்கொயரி நீங்க அந்த வழக்குல சம்பந்தப்படலன்னா உங்களுக்கு ஏன் அந்த பயம் இருக்க போகுது அப்படின்ற கேள்வி. அந்த வழக்கில் யாரையாவது காப்பாற்ற வேண்டுமோ, அல்லது அந்த வழக்கில் உங்களுக்கு வேண்டிய அந்த நபர்கள் யாராவது இருக்கிறார்களா, அல்லது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா, என்ன காரணத்திற்காக நீங்கள் அந்த விசாரணையை எதிர்க்க வேண்டும்? உங்களுக்கு இந்த அரசு ஆம்ஸ்ட்ராங் வழக்கை நான் தான் விசாரிப்பேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன்.